ஸோ ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்விங் ட்ரேடிங்கில் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து நம்மளோட 39வது வாரத்துக்குள்ள வீடியோ. ஸோ லாஸ்ட் வீக் ஸ்விங் ட்ரேடிங் வந்து ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து நிறைய கூட அப்டேட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் லைக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ நீங்கள் யாராவது ஃப்ரீ டெலிகிராம் போய் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ இப்போ வந்து நான் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன்னா ஸ்டாக்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம லாஸ்ட் வீக்கில் எந்தெந்த ஸ்டாக்லாம் பார்த்தோமோ அந்த ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரத்துக்கு நம்ம எந்தெந்த புது ஸ்டாக் வந்து உள்ளே கொண்டு வர போகிறோமோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக் தான். ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து என்னோட வியூ என்ன இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து நல்லாவே டவுன்ஃபால் வந்து ஆயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் என்னன்னா நல்லாவே டவுன்ஃபால் ஆயிடுச்சு. ஓவரால் ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா இதோட ஓவரால் ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகிடுவீங்க. நல்ல ஒரு புல் ரன் இருந்த மார்க்கெட் இதெல்லாம். இது ஒரு நல்ல புல் ரன் எடுத்த மார்க்கெட். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து என்னோட வியூ என்ன இருந்துச்சுன்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு அப்சைடு வரும் அப்படிங்கிற என்னோட வியூ இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்சைடு வருது. ஓகே, மார்க்கெட் எப்பவும் அப்சைடு வரும்போது நான் ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் இது வந்து பேசிக் தான், நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் எப்பவுமே அப்சைடு போகும்போது மார்க்கெட் ஒரு சின்ன சின்ன புல் பேக் எடுத்து தான் மார்க்கெட் வந்து போகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி புல் பேக் எடுக்கும்போது நம்ம வந்து மார்க்கெட்டில் பயராமல் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல நம்ம பயந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்து மிஸ் ஆயிரும். ஸோ இது ஒரு சின்ன புல் பேக்காக தான் நான் எடுப்பேனே தவிர, என்னோட ஸ்டாப் லாஸ் மட்டும் இந்த ஸ்டாக்கில் வந்து நான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கனால இந்த ஸ்டாப் லாஸ் மட்டும் நான் வேணால் சின்னது பண்ணி வச்சுக்கிடுவேன். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாலும் எனக்கு அகைன்ஸ்ட் போனாலும் நான் வந்து பெரிய ஸ்டாப் லாஸ் எடுக்க மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஸ்டாக் வந்து நம்ம எதுக்கு ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ செகண்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக் தாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை நான் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக நான் எடுத்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு பெரிய பூம் கொடுத்துருக்குது. ஓகே, யார் யாரெல்லாம் இந்த ஸ்டாக் எடுத்திருக்கீங்க அப்படிங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நாளாக டார்கெட் போச்சு. நான் வந்து ஃப்ரைடே கூட நான் வந்து சொல்லியிருந்தேன் 903+ போச்சு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. இந்த ஸ்டாக் வந்து நான் இன்னும் ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா என்னோட டார்கெட் நான் ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் இந்த ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு கரெக்டான மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. ஸோ அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டாக் வந்து இதுதாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து நான் வந்து என்ட்ரி பண்ணேன். பட் எதுவுமே மூவ்மெண்ட் வந்து கொடுக்கல. பார்த்தீங்கன்னா 2-3 டேஸ் ஆச்சு நம்ம இந்த ஸ்டாக் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். ஆல்மோஸ்ட் செவ்வாய்க்கிழமை நான் இந்த மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி எடுத்தேன். இதில் எல்லாத்துக்குமே உங்களுக்கு திங்கக்கிழமை மாதிரி தெரியும். பட் நான் செவ்வாய்க்கிழமை என்ட்ரி எடுத்தேன். என்ட்ரி எடுத்ததுலேருந்து மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலில் தான் போய்கிட்டு இருக்குது. ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் மைனஸில் தான் இருக்குது இப்போதைக்கு. பெரிய மேட்ரு கிடையாது. 26 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கிறோம். ஸோ 26 பாயிண்ட் எனக்கு இந்த மார்க்கெட் இந்த கேண்டலுக்கு கீழே வந்து இந்த கேண்டில், ஓகே, இந்த கேண்டில் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியலனா ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கிடுங்க. நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த கேண்டலோட லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டலோட லோ தான் என்னோட ஸ்டாப் லாஸாக இருக்கும் இந்த ஸ்டாக்கில். ஸோ இந்த ஸ்டாக்கில் மார்க்கெட் ஒருவேளை மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 26 பாயிண்ட் உன்னோட எஸ்எல் போகும். டார்கெட் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 1:3 1:4 டார்கெட் என்னது வரும் இந்த ஓகே. ஸோ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரேட் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்க காரணம், ஒருவேளை மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு மண்டேக்கு வந்து இந்த இடத்துல கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்லேருந்து நான் எக்ஸிட் பண்ணணும்னு தான் நான் நினைப்பேன். நான் வந்து எப்போவுமே ஹோல்டு பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். ஓகே, இந்த கேப் டவுன் ஆனாலே மார்க்கெட் வந்து நான் வந்து எக்ஸிட் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். ஏன்னா நான் எடுக்கிற இடத்துல வந்து மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக இதாகணும், அப் சைடில் போகணும். அப்படி போகலை அப்படின்னா நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். ஸோ அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக் தாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து இன்னும் எடுக்கலை. ஓகே, இன்னும் நான் வந்து ஸ்டாக் வந்து எதுவுமே பண்ணலை. நான் எடுக்கிற ஸ்டாக் வந்து நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ இதில் வந்து நான் இன்னும் நான் வந்து என்ட்ரி வந்து பிளான் பண்ணல. பட் நல்ல ஒரு என்ட்ரி வந்து தெரியுது இந்த இடத்துல. பட் கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரேடு மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் வீக் இதை அவாய்ட் பண்ணுறேன் இந்த மார்க்கெட்டை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்னோட வியூ என்ன இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல டவுன்ஃபால் வந்து வந்துருச்சு. ஓகே, டவுன்ஃபால் வந்துருச்சு. இந்த இடத்துல எனக்கு ஒரு சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். பட் ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது. பட் கிளியரான சப்போர்ட் எனக்கு வந்து இந்த இடத்துல தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் இந்த மார்க்கெட்டில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபாலோ ஆகிறதுக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ பிரேக் அவுட் கொடுத்ததுனால தான் இந்த ஸ்டாக் வந்து எடுக்கிறது கொஞ்சம் லைட்டாக ரிஸ்கியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து வாட்ச் லிஸ்ட்லேருந்து எடுத்துடுறேன். ஸோ ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா மறக்காமல் நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டாக் வந்து இதுதாங்க. ஸோ இந்த ஸ்டாக்லேயும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு செவ்வாய்க்கிழமை தான் என்னோட என்ட்ரி வந்து எடுத்தேன். செவ்வாய்க்கிழமை எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குது. ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ ஹோப் இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ஹோல்டு பண்ணி நான் ஃபுல் டார்கெட் வர ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நான் எப்போவுமே ஒரு டார்கெட் எடுத்தேன் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1:2. ஓகே, என்னோட மினிமம் ரிஸ்க் ரிவார்டு பார்த்தீங்கன்னா 1:3 இருக்கும். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்லையும் பார்த்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கில் பார்த்தாலும் சரி,
என்னோட ரிஸ்க் ரிவார்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே 1:3. நான் ரூ. 10 லாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ரூ. 10 லாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ரூ. 30 ப்ராஃபிட் எடுப்பேன். ஸோ இது என்னோட மினிமம். நான் இதுக்கு மேலே போக மாட்டேன். ரூ. 10க்கு கீழே லாஸ் எடுக்க மாட்டேன். ரூ. 30க்கு மேலே ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா ஓகே, வெல் அண்ட் குட். பட் ₹30 நான் எக்ஸிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நம்மளோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டில். இங்கே வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப வாலடைலாகவும் இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆங்க. சில நேரம் மார்க்கெட் வந்து நம்மளோட டார்கெட் கூட குடுத்துரும். நீங்க நம்ம சேனல கன்டினியூஸா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் ஒரு ஸ்டாக்ல ஒரு நல்ல டார்கெட்ட கூட மிஸ் பண்ணிட்டேன். என்னோட டார்கெட் கிட்ட வந்து மார்க்கெட் வந்து என்னோட லெவல் டார்கெட் கிட்ட வரை வந்துச்சு. இதுவரைக்கும் வந்துச்சு. ஸோ நான் என்னோட டார்கெட் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஹோல்டு பண்ணது தான் எனக்கு ரொம்ப பெரிய தப்பா போச்சு. என்னோட ஸ்டாப் லாஸ் போயிருக்கு. அந்த ட்ரேட்ல வந்து என்னோட ஸ்டாப் லாஸே போயிருச்சு. நான் அதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். எப்பவும் ஒரு மார்க்கெட்ல நல்ல ஒரு ஸ்பைக் வருதோ, எப்போ மார்க்கெட்ல நல்ல ஒரு ஸ்பைக் வருதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிருங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் எக்ஸிட் பண்ணிருங்க. அப்புறம் திருப்பி ரீஎன்ட்ரி பண்ணிக்கலாம் எப்போவுமே. ஓகே. ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து எதுக்கு நான் இந்த ட்ரேடை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்த வாரத்துக்கு நம்ம புது ஸ்டாக் என்ன உள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது இப்போ பார்த்துக்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே. ஸோ இதான் நம்ம அடுத்த ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக் எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இதில் வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம வச்சு இந்த ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இந்த இடத்துல தெரியும் எல்லாத்துக்குமே. ஸோ நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது வீக்லி டைம் ஃப்ரேமில். ஸோ நீங்களும் உங்களோட சார்ட்டில் வந்து ட்ராப் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ உங்களோட சார்ட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் வந்து கரெக்டாக பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நல்லா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருந்துச்சு. இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்குது பாருங்கள். ஓகே. இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்குது. ஸோ இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டாக்கில் வந்து எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்குன்னு சொல்ல முடியாது, அதுக்கு அடுத்த வாரம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வந்து ஒவ்வொரு வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மண்டே, ஆமாம், ஒவ்வொரு மண்டேக்கு இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்கனால டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் பிளான் பண்ண முடியாது. பட் ஓகே, நெக்ஸ்ட் வீக்கு இந்த இடத்துல கூட என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஓகே, என்ட்ரி பிளான் பண்ணோன்னா சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணி இதில் வந்து என்ட்ரி வந்து பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக்கில் நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கில் நான் வந்து என்ன செக் பண்ணேன் அப்படின்னா, ஜஸ்ட் சேம் தான். நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ரொம்ப அதிகமாக இது பேஸ் பண்ணி தான் நான் வந்து ட்ரேட் எப்போவுமே ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான எனக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து தெரியுது. ஒரு பேஸான சப்போர்ட் எனக்கு இந்த இடத்துல தெரியுது. உங்களுக்கு இதில் சப்போர்ட் தெரியுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட சார்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கிடுங்க. ஸோ தட் நான் வந்து ட்ரா பண்ணுறது எனக்கு மட்டும் இல்லாமல் நீங்களும் ஒரு ரெண்டு ஸ்டெப் ஹெடாக இருந்தீங்கன்னா நீங்களும் உங்களோட சார்ட்டில் வந்து ட்ரா பண்ண கற்றுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக் தாங்க. நான் ஸ்விங் ட்ரேடிங் வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப பேசிக்காக தான் ஃபாலோ பண்ணுவேன். இதில் வந்து அதிகமாக நான் வந்து டெக்னிக்கல் எதுவுமே ரொம்ப இன்வால்வ் பண்ணி பார்க்க மாட்டேன். ஜஸ்ட் என்னோட லெவல் கிட்ட வந்துச்சு, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் கிட்ட வந்துச்சு, ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து ட்ரேட் பிளான் பண்ணுவேன். ஸோ ரொம்ப பேசிக் லெவல் தான். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்லா கரெக்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது வீடியோக்கு புதுசாக வாரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.